சிவாய. நம சிவாய. நம சிவாய.
சிவலோகம் ஆக்குவித்த அப்பா என்று சொன்னார் மணிவாசகர். இன்றைக்கு இந்த தலத்தை சிவலோகமாக ஆக்கியிருக்கிறார் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய செல்வம் பட்டர் அவர்கள். எல்லாம் வல்ல தியாகேச பெருமான் திருவருள் துணை கொண்டு தர்மயாதீன குருமணிகள் எழுந்தருளி திறந்து அருளியுள்ள ஆலால சுந்தரர் வேத சிவாகம வித்யாலயம் சிறப்புற நிகழவும், இது போன்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான அமைப்பு தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு பாடசாலையிலும் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அற்புதமாக அமைப்பதற்கும் இதுக்கு உறுதுணை புரிந்த அம்மையார் அவர்களுக்கும் நமது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகருக்கு ஒரு பொன்னாள். ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்திலே நம்முடைய சிவஸ்ரீ செல்வம் பட்டர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் ஆலால சுந்தரர் வேத சிவாகம பாடசாலை திறப்பு விழாவானது மிகச் சிறப்பாக நம்முடைய தர்மயாதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்வமண்ணா பாடசாலையில் பயின்ற மாணவர்கள் நமது ஆதீனம் சொல்வது போல ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இப்போது பாண்டிய நாட்டில் 254 சதுர்வேதங்கள் இருந்தனவோ, இனிமேல் உள்ள காலத்திலும் 254 அல்ல 2240 சதுர்வேத மண்டலங்கள் நமது நாடெங்கும் பெருகி வேத நெறி தலைத்த நாடு இந்த பாரத தேசம் என்பதை மீண்டும் இந்த உலகிற்கு நிரூபிக்க இந்த அவையில் உள்ள ஆதி குருமுகா சன்னிதானங்கள் முன்னிலையில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். கிராமங்கள் தோறும் பாடசாலை அமைப்போம், நமது திருக்கோயில்களை பாதுகாப்போம். திருக்கோவில்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் அறம் சார்ந்த சான்றோர்களுக்கும் இதன் மூலம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தினமும் ஆலயங்களுக்கு சென்று இன்னமும் ஆலய திருப்பணிகளை செய்து வரும் அறம் சார்ந்த சான்றோர்களுக்கும் இந்த பாடசாலைகள் மூலமாக வேதியியல் குலங்களுக்கு ஒரு வழி செய்வதற்கு, அவர்களுக்கு ஒரு நல் வாய்ப்புகளை நல்குவதற்கு இறைவன் வழிவகுக்கட்டும். நமது அனைத்து தெய்வங்களுடைய திருவருளாலும் இந்த விழா ஸ்ரீ ஆலால சுந்தர வேத சிவாகம வித்யாலயம் ஸ்ரீ பத்மாவதி குருகுலம் புதிய கட்டட திறப்பு விழா சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மாதத்துக்கு முன்னால் தற்செயலாக ஆத்தங்குடியில் அந்த பூக்கள் போடுறது சம்மந்தமாக பார்க்க வந்திருந்தேன். இன்ஜினியரை கூட்டிகிட்டு என்னடான்னு கேட்டேன். இல்லை என்ன பாடசாலை கட்டடம் இருந்துகிட்ருக்கு, அது பார்க்குறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஒரு மாதம் கழித்து பிள்ளையார்பட்டியில் ஒரு வேலை இருந்தது பூக்கள் போடுறது. செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த அட்ரஸை வாங்கினேன். ஏன்னு கேட்டால் நம்ம பக்கத்துலேயே இருக்க ஆத்தங்குடி, நம்ம போய் தேடலை, இவன் தேடி தேடி ஒன்றொன்றையும் பண்ணிடுறாங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இது இப்படி தான் பண்ணணும், இந்த அமைக்கணும் அப்படிங்கிறத அவனே. செல்வத்தினுடைய முயற்சி ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒன்று. அது இன்னும் நிறையா எல்லாருடைய ஆசையும், சன்னிதானங்களுடைய ஆசைகள், பட்டாச்சாரியாருடைய ஆசை, அவருடைய தந்தையார் குடும்பத்தாருடைய ஆசை, எங்களுடைய ஆசை என்றைக்கும் செல்வம் குடும்பத்துக்கு கொண்டு இன்னும் வளர்ந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக அது வளரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பாடசாலை படித்த குழந்தையெல்லாம் நான் க்ஷேமமாக இருப்பேன். சன்னிதானம் சொன்னாப்புல சுவாமிகிட்ட பக்தியாக இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் அமோகமாக வரணும். எல்லாமே உங்களுக்காக வேண்டி தான். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்திலிருந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துகள். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் தெரியும் இந்த திருமுறைகள் எந்த அளவிற்கு பொதுமக்களிடம் இருக்கிறது என்பது தெரியும். அதை நான் பேச தகுதியானவன் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ராஜா அண்ணன் சொல்வது போல திருமுறைகள் என்பது சிவாலயங்களில் ஓதுவதற்கு மாத்திரமில்லாமல் அவர்களுடைய பிழைப்பிற்கானது மட்டுமல்லாமல் அன்றி இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களும் இதில் சொல்லப்பட்டுள்ள நியாயங்களையும் நாம் நம் மக்கள் அனைவரிடமும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும்